ஆக்சுவலி ஏன் ஓன் வாய்ஸ்ல பேசுறேன்னா, சும்மா ஒண்ணு சொல்றதுக்கு தான். பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. என்கிட்ட வந்து எல்லாரும்லாம் கிடையாது. ஒரு 2 பேர் வந்துட்டு அதுல நேத்து கூட ஒரு பொண்ணு வந்துட்டு கேக்குது, "ஏன் வீடியோவே போட மாட்றீங்க? நான் உங்க சேனல் போய் பார்த்தேன். பார்த்தா ரொம்ப நாள் இருக்கு. சரி ஏன் போடல?" அப்படின்னு வந்து கேட்டாங்க. "எனக்கு டைம் இல்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு. அதோட எனக்கு என்ன வீடியோ எடுக்கிறதுன்னு தெரியல. அதோட எனக்கு பாதி டைமும் இல்ல. ஃபர்ஸ்ட்டு என்ன வீடியோ எடுக்குறதுன்னு எனக்கு தெரியாதுல்ல. அது சொன்னேன், "என்ன வீடியோ எடுக்குறதுன்னு எனக்கு தெரியல. நீங்க ஏதாச்சும் எடுத்து போடுங்க. ஏதாவது விளாக் பண்ணலாம்ல. எல்லாரும் போடுறாங்கல்ல" அப்படி சொன்னாங்க. "விளாக்லாம் எனக்கு போட தெரியாது" அப்படி சொன்னேன். அது ஆக்சுவலி ஒரு பொண்ணு கேட்டுச்சு. இன்னொரு பொண்ணு, "உங்க வீடியோஸ்லாம் எனக்கு புடிக்குமே. புடிச்சு தான் பார்ப்பேன்" அப்படி சொல்லி ஒரு பொண்ணு சொன்னுச்சு. "உங்க வீடியோஸ்லாம் நல்லா தான் இருக்கு. நான் பார்ப்பேன்" அப்படி சொன்னுச்சு. அவங்க ஹஸ்பண்ட் எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். ஸோ அதனாலயே கூட பார்ப்பேன் அப்படி சொன்னுச்சு. ரிலேட்டிவா என்னன்னு தெரியல. சொன்னுச்சு. தெரியும் அப்படின்னு அவங்க ஊர் சொல்லி சொன்னுச்சு. அதுக்கப்புறம் ஆ ஒரு இன்னும் 3 பேர் வந்து சொன்னாங்க. "ஏதாச்சும் போடு. நல்லா எடிட் பண்ணி போடு" அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு என்னன்னே தெரியாதுப்பா. நான் என்ன போடுறது? அப்படிலாம் சொல்லுவேன். இல்ல இன்னொரு பொண்ணு கூட என்கிட்ட அனுப்பு. நான் உனக்கு எடிட் பண்ணி தரேன். அப்படிலாம் கூட சொன்னுச்சு. சரி, சரி நான் எடுத்ததுக்கு இதுக்கப்புறம் அனுப்புறேன் அப்படிலாம் சொல்லுவேன். இந்த மாரி ஒரு 4 பேரோ, 5 பேரோ தான் அந்த மாரி கேட்பாங்க. எல்லாரும்லாம் கிடையாது. மோஸ்ட்லி என் ஃப்ரெண்ட்ஸு, இன்ஸ்டா ஃப்ரெண்ட்ஸ் தானே சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நெறைய இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனாலயே ஏதோ 640 என்னமோ இருக்கு. ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க ஆக்சுவலி நெறைய சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்காங்க எனக்கு. கொஞ்சம் வந்து என்னோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், பாதி இன்ஸ்டா ஃப்ரெண்ட்ஸ், ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் பாதி பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஒய்ஃப் நானு சொல்லி நான் சின்ன பொண்ணுல ஒண்ணு எல்லாருக்குமே தெரியும். சரிப்பா நீ ஏதோ பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுவாங்க. சரி அது இருக்கட்டும். ஏன் அந்த 4 பேர் வந்து கேட்டாங்கல்ல, ஏன் நீங்க வீடியோவே போட மாட்டேங்க? அதுல ஒரு ரீசன் வந்து எனக்கு என்ன வீடியோ போடுறதுன்னு தெரியாது. எனக்கு விளாக்லாம் எனக்கு எடுக்க தெரியாது. அவ்வளவா எடிட் பண்ண தெரியாது. இத தாண்டி இன்னொன்னு என்னன்னா, நான் நார்மலா போடுறேன்ல இன்ஸ்டால, அதுவே வந்துட்டு எப்பா சீன் போடுது இது. இது ஒரு ஆள் தான் வந்து போன மாரி சீன் போடுது. இது ரொம்ப சீன் போடுது. ஏன் இவ்ளோ சீன் ஏன் சொல்லி என் காதுல வந்த விஷயம் இது. அப்பா அது போடுற சீன் தாங்க முடியலப்பா. அப்பா அது போட்ட சீன் இருக்கே, போடுற சீன் இருக்கே. இப்படி இப்படி வருது. அதுக்கப்புறம் வந்துட்டு இது மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப ஆக்சுவலி நார்மலா பிரைவேட் அக்கவுண்டா இருந்தாலும் சரி இன்ஸ்டால, இல்ல நான் ஒரு பெர்சன் வச்சுக்கோ எங்கேயாச்சும் போனா, இப்ப அவங்க பேசுறாங்கல்ல, அவங்களே எங்கேயாச்சும் போனாலே ஃபோட்டோ, வீடியோஸ்லாம் எடுத்து போஸ்ட், ஸ்டோரி எல்லாம் வைக்கிறாங்க. லைக் இல்லன்னா நியூ ட்ரெஸ் போட்டு எங்கேயாவது போறாங்கன்னா வைக்கிறாங்க. அப்ப அது மட்டும் என்ன சீன் இல்லையா? நான் மட்டும் தான் சீன் போடுறேனா? இல்ல தெரியல. நானும் ஒரு இடத்துக்கு போறேன். ஃபோட்டோ எடுத்து போடுறேன். அதே மாரி தான் நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, போட்டீங்கல்ல. அது மாரி தானே. உங்களுக்கு பிடிக்கலன்னா ஏன் என்னைய மட்டும் சீனுன்னு சொல்றீங்க? நான் என்ன சீன் போட்டேன்? ஒரு இடத்துக்கு போனேன், ஃபோட்டோ எடுத்து போடுறேன். இது சீனா? இன்னொருத்தவங்கலாம் வந்துட்டு இந்த பேர்ன்னு வச்சுக்கோங்க. பேர்லாம் சொல்ல மாட்டேன். கவலைப்படாதீங்க. ஏன்னா அவங்க கூட இந்த வீடியோ பார்ப்பாங்க. அதனாலதான். அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க சொன்னாங்க, "இது முன்னாடி எப்படி இருந்துச்சு தெரியுமா? இப்போ வந்து ஒரு லைஃப் கிடைச்சிருக்குன்னு ரொம்ப பண்ணுது. அப்படி சொல்லாம எப்படி இருந்துச்சு தெரியுமா? இப்ப வந்து இதுக்கு தான் வாழ்வு அப்படிங்கிற மாரி இதுக்கு தான் ஒரு இது. ஏதோ லக்கு மாரி அப்படிலாம் சொன்னாங்க. என்ன லக்கு? எண்ணம் போல் வாழ்க்கை தானே. அவங்க எண்ணம் நல்லா இருந்தா எல்லாருமே நல்லா இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தோம். இப்ப என்னோட அதுக்காண்டி என்னைய பத்தி நான் புகழ்ச்சியாலாம் பேசல. பொதுவா தான் சொல்றேன். நம்ம எண்ணம் நல்லா இருந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அந்த மாரி தானே. இதுல என்ன லக்கு இருக்கு? உனக்கு தான் அடிச்ச லக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்றாங்க. எனக்கு நேரா சொல்லல. என் காதுல அதெல்லாம் வந்து வந்து விழுவுது.
இந்த மாதிரி எல்லாருமே சொல்றாங்களா? இப்ப நான் ஒரு இடத்துக்கு போயி அவங்கள மாரி எல்லார் மாரி தான் வந்து ஒரு இடத்துக்கு போயி அத ஃபோட்டோ, வீடியோஸ் எடுத்து அதுதான் போடுவேன். அதுக்கே வந்துட்டு என்னைய அதுக்கே சீன் போடுற இப்படிலாம் அதனாலே கொஞ்ச நாள் நான் போடாமல இருப்பேன். சரி நம்ம கேப் விட்டு ஒரு நாள் போனா போடலாம் அப்படின்னு. ஏன்னா ஆக்சுவலா நான் அடிக்கடி போவேன் வெளியில. வீக்கெண்ட் ஆனா கூட வெளில போவேன். ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்க மாரி இருக்கும்னு வெளில போயிடுவோம். அது நம்ம வெளில போனா வாரம் வாரம் போடுவாங்க தானே! அதுக்காண்டி நான் கொஞ்ச நாள் போடாம கூட இருப்பேன். சில இத போட மாட்டேன். நெறைய இடத்துக்கு போனது கூட போடாமலே வச்சிருப்பேன் அப்படியே. இப்படிலாம் சொல்றாங்க. இதுல நான் டெய்லியும் வீடியோ போட்டு விளாக்லாம் நான் போட்டேன்னா, முதல்ல எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் அத கத்துக்கிட்டு போட்டாலும், அப்ப இதெல்லாம் சொல்லுவாங்க என்ன. ஐயய்யோ! எனக்கு இது அலப்பற தாங்க முடியல சொல்லுவாங்கல்ல. சரி ஓகே. அந்த பரவால்ல. அவங்க என்ன மன்னிச்சு தானே வந்து கேட்குறாங்க. நான் பாப்பேன் அப்படின்னு சொல்லவே ஒரு ஃபுல்லா இருக்குல்ல. ஓகே நான் ஏதாச்சும் போட ட்ரை பண்றேன். ஓகேவா? உங்களுக்கு பிடிக்கலன்னா பார்க்க வேணாம். ஆக்சுவலி நான் அந்த சப்ஸ்கிரைப்ஸர்க்காண்டிலாம் நான் வீடியோ போட்டதே கிடையாது. ஒரு ஆசைக்காண்டி தான் போடுவேன் அவ்வளோதான். அந்த ஆசை அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு. சரி நீங்களும் உங்களுக்காண்டி நான் ஏதாச்சும் ஒரு வீடியோ போடுறேன். ஓகே ஃபைனலா வந்துட்டு சொல்றேன். நான் அந்த 5 பேருக்காண்டி ஏதாச்சும் நான் வீடியோ ட்ரை பண்றேன். என்கிட்ட அந்த மெசேஜ் பண்ணி கேட்டாங்கல்ல, அதுக்காண்டி நான் ஏதாச்சும் போடுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன போடுறதுன்னு எனக்கு தெரியாதுல்ல. எனக்கு வந்து ஆக்சுவலி சப்ஸ்கிரைபர்ஸ்க்காண்டிலாம் நான் வந்து வீடியோ போட்டது கிடையாது. எனக்கு என்னோட ஆசைக்காண்டி சும்மா எடுத்து அப்லோட் பண்ணுவேன் அவ்வளோதான். சரி இது போடு, இந்த மாதிரி போடுன்னு ஏதாவது எனக்கு வந்து மெசேஜ் பண்ணு. நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் அது ஏதாச்சும் போடுறேன். எனக்கு தெரியாது ஆக்சுவலி. அதனால இப்ப இத பத்தி போடு, இத பத்தி பேசு, இத பத்தி சொல்லு அப்படின்னு ஏதாவது சஜெஸ்ட் பண்ணுங்க. நான் அத வந்து பண்றேன். ஓகேவா? மத்தபடி எனக்கு ஓனா தெரியல என்ன பண்றதுன்னு. சும்மா வீடியோஸ் தான் போடுவோம். அத தாண்டி ஏதாச்சும் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் வந்து இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. நான் வந்து போடுறேன் அதெல்லாம். அதெல்லாம் ஒரு வீடியோவா எடுத்து போடுறேன். பாய்.